இன்றைக்கு நாம டெய்லி யூசர்ஸ் வேர்ட்ஸ்ல சில டிஃப்ரெண்டான தமிழ் வார்த்தைகளுக்கு ஹிந்தி அர்த்தங்களை பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம ஹிந்தி கத்துக்கிடும் பொழுது ஏதோ ஒரு பிக்சர்ல உள்ள வார்த்தைகளை மாத்திரம் கத்துக்கிட்டு போறதை விட ஒரு வார்த்தையினுடைய முழு டெஃபினேஷன் தெரிஞ்சு கத்துக்கிட்டதுனால சரியான ப்ரொனவுன்சியேஷனை சரியான வார்த்தைகளை சரியான நேரங்கள்ல பயன்படுத்த முடியும். ஸோ அதனால இந்த வீடியோவை பார்ப்போம். முதலாவது உடை. உடைங்கிறத ஹிந்தியில தோடோ அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு தேங்காய் உடைக்கணும், இல்ல ஏதாவது ஒரு பொருளை உடைக்கணும், இல்ல ஏதாவது ஒரு குச்சை உடைக்கணும். அந்த மாதிரி உடை அப்படிங்கிற இடத்துல எங்கெல்லாம் உடை அப்படின்னு சொல்றோமோ அந்த இடங்கள்ல தோடோ அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த தோடோங்கிற வார்த்தைக்கு ஹிந்தி வார்த்தைக்கு இன்னொரு தமிழ் அர்த்தமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா பரி. நம்ம ஏதாவது ஒரு பொருளை என்ன சொல்லுவோம், மரத்துல தேங்காவை பறின்னு சொல்லுவோம், இல்ல பூவை பறி, இல்ல ஏதாவது ஒரு காயப்பறி ஏதாச்சும் பரி அப்படின்னு எங்கெல்லாம் பயன்படுத்துறோமோ இந்த தோடோங்கிற வார்த்தையை அந்த இடங்களையும் பயன்படுத்தலாம். உடை அப்படிங்கிற இடத்துலையும் பயன்படுத்தலாம், பரி அப்படிங்கிற இடங்கள்லையும் பயன்படுத்தலாம். அடுத்து பரின்னு வேறொரு அர்த்தம் கொண்ட வார்த்தை இருக்கு இல்லையா? ஒரு சின்ன பிள்ளைங்க கையில இருந்து ஒரு பொருளை பறிக்கிறது. அந்த பிள்ளைங்க கையில ஏதாவது ஒரு தீப்பெட்டி, கத்தி, அப்புறம் ஆசிட் இந்த மாதிரி பொருள் வச்சிருக்கும் போது நம்ம அந்த பொருளை பறி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல பரின்னு வேறொரு அர்த்தத்தை கொடுக்கு. அதே மாதிரி வழிப்பறி சம்பந்தப்பட்ட காரியத்துக்கும் பரி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துவோம் இல்லையா? அப்ப அந்த பரி இந்த பரிக்கு சீனோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். சீனோ இந்த சின்ன பிள்ளைங்க கையில இருந்து பொருளை பறிக்கிறது, வழிப்பறி அந்த மாதிரியான காரியத்துக்கு சீனோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அடுத்து பரிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு தமிழ் வார்த்தையும் பயன்படுத்துவோம். பிடுங்குங்கிற வார்த்தையும் பயன்படுத்துவோம். பரிக்கு ஈக்குவலான வார்த்தை தான் பிடுங்கு. ஸோ இந்த வார்த்தைக்கும் இந்த தமிழ் வார்த்தைகள் வேற வேற இருந்தாலும் தமிழ் அர்த்தங்கள் ஒன்னா இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துலயுமே சீனோங்கிற ஹிந்தி வார்த்தையை பயன்படுத்தலாம். சரிங்களா? தமிழ் வார்த்தைகள் வேற வேற இருந்தாலும் அர்த்தம் ஒன்னா இருக்கு. ஸோ அதனால ஒரே ஹிந்தி வார்த்தை தான் சீனோங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஒருத்தருடைய கையில இருந்து பிடுங்குறதுக்கு சீனோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அடுத்து பிடுங்கு. இந்த பிடுங்குங்கிறது இன்னொரு பிடுங்குங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? இப்போ பொருளை பிடுங்குறதுக்கு பிடுங்குன்னு சொல்லியாச்சு. இப்போ ஒரு செடியை பிடுங்கி நட்டுறதுக்கு இங்க அர்த்தம் வேறவாகுது இல்லையா? சோ இந்த இடத்துல உக்காடோ அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையை பயன்படுத்தணும். உக்காடோ. சரிங்களா? ரெண்டு பிடுங்கு இருக்கு. ஆனா ரெண்டு பிடுங்கு வேற அர்த்தங்களை கொடுக்கு. முதல்ல ஒரு பிடுங்குங்கிறதுக்கு சீனோங்கிற வார்த்தை பயன்படுத்தணும். அடுத்து ஒரு பிடுங்குக்கு உகாடோங்கிற ஹிந்தி வார்த்தை பயன்படுத்துறோம். ஒரு புண்ணை பிடுங்கிட்டான் அப்படிங்கிறதுக்கும் உகாடோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தலாம். செடியை பிடுங்கிறதுக்கும் உகாடோங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்க நிறைய டிஃப்ரென்ஸை பார்த்துருக்கீங்க. ஸோ ஒரு வார்த்தை கத்துக்கிடும் பொழுது அதனுடைய முழு டெஃபினேஷன் தெரிஞ்சு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.